அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, மாந்திரீகத்தை யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம், அதற்குண்டான முழுமையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் மாந்திரீக பயிற்சி வகுப்பு, மாந்திரீகம் கற்றுத்தரப்படும், குரலி தரப்படும், குட்டிச்சாத்தான் தரப்படும், மோகினி தரப்படும், எச்சினி தரப்படும், காதில் பேசும் எச்சினி தரப்படும் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய விதமான விஷயங்களும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு கலையையோ அல்லது தெய்வ தேவதைகளையோ யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் மொத்தம் 3 விதமான விஷயங்கள் இருக்குது. முதல்ல, தன் தேவைக்காக மாந்திரீகத்தை தன் தேவைக்காக பயன்படுத்துவதற்காக, தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தான் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தையோ தேவதையோ சித்தெடுத்து அந்த தெய்வ தேவதைகளின் மூலமாக அவரவருடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா நபர்களுக்குமே ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய துணையோ அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய அம்சமோ இருக்கும். அப்படி எந்த தெய்வம் என்னுடைய அம்சத்தில் பிறந்திருக்கான் அப்படிங்கிறத பார்த்து, அவன் குலதெய்வத்தை பார்த்து, இஷ்ட தெய்வத்தை பார்த்து, குல முன்னோர்களுடைய விஷயத்தை பார்த்து, ஒன்று குலதெய்வத்தையோ இல்லை மற்ற எந்த தெய்வம் அல்லது தேவதை அவனுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்து அந்த தெய்வ தேவதைகளை எடுத்து உபாசனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லலாம். இது அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், தன்னுடைய பயன்பாட்டுக்காக செய்யக்கூடிய விஷயம். இதுவுமே ஒரு தெய்வத்தையோ தேவதையோ அல்லது குலதெய்வத்தையோ வழிபாட்டு முறையில் ஒருத்தன் கொண்டு போகணுமா, இல்லை அந்த தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணி அந்த தெய்வ தேவதைகளோடு தொடர்பு கொண்டு அடுத்த நிலைக்கு போகணுமா அப்படிங்கிறதையும் அவனவன் ஏற்படுத்திட்டு வந்திருக்கிற பிராப்தமும் கர்மாவும் அவர்களுடைய குல முன்னோர்களும் குலதெய்வமும் குல வழக்கமும் தான் நிர்ணயம் பண்ணுது. இந்த மாந்திரீகத்துக்குள்ளே வரணும், மந்திர சாஸ்திரத்துக்குள்ளே வரணும், ஒரு தெய்வ தேவதைகளுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கணும், அந்த தெய்வ தேவதைகளோடு நம்ம பேசணும், அந்த தெய்வ தேவதைகளை நம்ம கண்ணால் பார்க்கணும், உணரணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில அமைப்புகள், ஒரு சில பிராப்தம், குல முன்னோர்களோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், அனுமதி, அதே சமயத்தில் அவன் வாங்கி வந்திருக்கக்கூடிய முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விட்டகுறை தொட்டகுறை மூலமாக இந்த விஷயம் நடைபெறும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் அப்படின்னா, போன ஜென்மத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயோ காளியோ அல்லது அவரவர் குலதெய்வத்தையோ இவங்க மிக அதிகமாக விரும்பி அந்தந்த தெய்வத்தை ரொம்ப நேசித்து அந்த தெய்வத்தை மட்டுமே கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அது இந்த ஜென்மத்தில் முழுமையாக அந்த தெய்வம் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை வழிநடத்துவதற்குண்டான அத்தனை விதமான விஷயங்களையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தான் உபாசனைகள் எடுத்து அவரவர்களுடைய விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு அவரவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்காக இந்த தெய்வ தேவதைகளுடைய உபாசனையை எடுப்பது. ரெண்டாவது, மற்ற தெய்வங்கள் தேவதைகளுடைய உபாசனை. அது காளியாக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும், மாடனாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும். ஒன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விட்டகுறை தொட்டகுறையின் காரணமாகவோ அல்லது இந்த பிறவியில் இன்ன தெய்வத்தால் இன்ன தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுறதால இந்த நபருடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனாலோ அல்லது ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தெய்வத்துடைய துணை இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறதாலோ அல்லது குல முன்னோர்களுடைய ஆசீர்வாதப்படி குல தெய்வத்துடைய அனுமதியின்படி இந்த தெய்வம் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து இவர்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதாலோ மட்டும்தான் ஒரு நபர் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ அல்லது அவரவருடைய குலதெய்வத்தையோ எடுத்து உபாசனை செய்து அது சித்தியாகி அந்த தெய்வங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கு உடனிருந்து அவர்களை வழிநடத்தி செல்லும். இந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை அடைவதற்கும் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து இவர்களை பாதுகாப்பதற்கும் முழுமையாக அவர்களோடு துணை நிற்கும். இந்த அமைப்பு இல்லாமல் யாருக்கும் எந்த தெய்வமும் எந்த தேவதையும் முழுமையாக சித்தி நிலை அடையாது. நான் தெய்வ தேவதைகளை சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி மாந்திரீகத்தை தொழிலாக எடுத்து செய்யணும், இந்த அஷ்ட கர்ம வேலைகள் பலிதமாகணும் அப்படிங்கன்னா
முழுமையாக அதற்குமே விட்டகுறை தொட்டகுறை ஏதாவது ஒரு ஜென்மத்தில் இவங்க இந்த மாந்திரீக கலையை தொற்றுக்கிறதுனாலையோ இல்லை இவங்களுடைய குல முன்னோர்கள் இந்த மாந்திரீகத்தை தொட்டு கையாண்டிருக்கிறதுனாலையோ அதே மாதிரி இவர்களுடைய ஜாதகத்தில் மாந்திரீகம்தான் இவங்களுக்கு முழுமையான தொழில். மாந்திரீகத்தை வைத்து பிற மக்களுக்கு நன்மை செய்யணும். இந்த மாந்திரீகத்தை வைத்து அத்தனை சித்துக்களும் இவங்க ஆடணும். அஷ்ட கர்மங்கள் பலிதமாகணும். ஒரு தெய்வ தேவதைகளை கொண்டு இந்த மாந்திரீகத்தை ஒரு தொழிலாக செய்ய குருமாருடைய வழிகாட்டுதலால் தெய்வ தேவதைகள் சித்தியாகி இவங்களுக்கு முழுமையாக மாந்திரீகம்தான் ஜீவனம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அமைப்பும் அந்த அமைப்பும் முன் ஜென்மத்துடைய ஏதாவது ஒரு தொடர்பும் அதே சமயத்தில் அவங்க குல தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குல முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுமதியும் இப்போ நடக்கக்கூடிய நேரம் காலமும் ஒத்து வந்தால் மட்டுமே இந்த மாந்திரீக கலையை எடுத்து ஒரு குருமார் வழிகாட்டி அந்த குருமார் மூலமாக இந்த தெய்வ தேவதைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சித்தியாகி அந்த தெய்வ தேவதைகள் சம்பந்தப்பட்ட நபருக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபரை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நன்மை செய்யும். இந்த அமைப்பு முதல்ல பிராப்தம் இருக்கணும். இந்த மாந்திரீக கலை இவனுக்கு சித்தியாகும். இந்த மாந்திரீக கலையில் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் சித்தியாகும். ஒருத்தருக்கு குறி வரும், ஒருத்தருக்கு அருள்வாக்கு வரும், ஒருத்தருக்கு வசியம் மட்டும் வேலை செய்யும், ஒருத்தருக்கு மோகனம் மட்டும் வேலை செய்யும், ஒருத்தருக்கு துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் வேலை செய்யும், ஒருத்தருக்கு அஷ்டகர்ம வேலைகளும் வேலை செய்யும். இப்படி அவரவர்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பு இருந்தாலுமே அவரவர் குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு சேர்த்து குல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், அதே மாதிரி அவர்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய அனுமதி ஆசீர்வாதம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு நபர் தெளிவாக ஒரு குருநாதரிடம் இந்த மாந்திரீக கலையை தெய்வ தேவதா சித்துக்களை கையில் எடுத்து அவற்றில் வெற்றி கண்டு அதன் மூலம் பிற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். என்னதான் 1000 பயிற்சி வகுப்புகளுக்கு போனாலும் சரி, 10 தெய்வ தேவதைகளை சித்தெடுத்தாலும் சரி, இந்த அமைப்பு இல்லாமல் அது எதுவுமே பயன் தராது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாந்திரீக கலை அப்படிங்கிறது பிராப்தமுள்ள நபர்களுக்கும் அமைப்புள்ள நபர்களுக்கும் மட்டுமே சித்தியாகக்கூடிய கலை. இது மற்ற விஷயங்கள் மாதிரி நான் அதை கற்றுக்கிட்டேன், இதை கற்றுக்கிட்டேன், நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அதே மாதிரி இதையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கற்றுக்கக்கூடிய கலை கிடையாது. இது அமைப்பு இருக்கிற நபர்களுக்கு மட்டுமே சித்தியாகக்கூடிய கலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி யாருமே பொதுமக்களுக்கோ இல்லை தன்னை நாடி வரக்கூடிய சிஷ்யர்களுக்கோ சொல்கிறதே கிடையாது. மாந்திரீக பயிற்சி வகுப்பு போடுறோம், கலந்துக்குங்க, இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடலாம், முன்னேற்றத்தை வச்சுக்கலாம், எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் இந்த மாந்திரீக பயிற்சி போடுறவங்க கொண்டு போகிறாங்களே தவிர, இது பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, பிராப்தமுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நபருமே சொல்கிறது கிடையாது. அதனால தான் நான் அந்த கிளாஸுக்கு போனேன், இந்த கிளாஸுக்கு போனேன், அங்கே அதை வாங்கினேன், இங்கே இதை வாங்கினேன், குரலி வாங்கினேன், குட்டிச்சாத்தா வாங்கினேன், யட்சினி வாங்கினேன், மோகினி வாங்கினேன், எனக்கு எதுவுமே சித்தி ஆகலை, நிறைய இலவச வகுப்புகளுக்கு போயிருக்கேன், என்னால் உட்காந்து ஒரு இடத்துல தொழில் பார்க்க முடியல, எனக்கு அதிலேருந்து எந்த பிரயோஜனமுமே கிடைக்கல, நிறைய உபாசனைகள் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு எந்த பலனும் இல்லை, எந்த சித்தியும் கிடைக்கல, இன்னும் தேடுதலில் இருக்கேன், 10 வருஷம் தேடலில் இருக்கேன், 12 வருஷம் தேடலில் இருக்கேன், 15 வருஷம் தேடலில் இருக்கேன், என்னால் இன்னும் முழுமை பெற முடியல அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்குது, உங்களுக்கு என்ன விஷயம், உங்களுடைய தெய்வங்கள் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன விதமான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி முறையான வழிகாட்டுதலோடு அந்தந்த பாடங்களையோ அல்லது அந்தந்த பயிற்சி முறைகளையோ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாந்திரீக கலை அல்லது இந்த தேவதைகள் சித்தியாகுமே தவிர, மற்றபடி எப்பேற்பட்ட வகுப்புகளுக்கு போனாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பூஜைகள் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய தேடல் என்னவாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். இப்போ நம்மளே வருஷத்துக்கு 2 பயிற்சி வகுப்பு போடுறோம், மகா மாந்திரிக பயிற்சி வகுப்புன்னு. 10 பேருக்கு தான் அனுமதி. அந்த 10 பேரையுமே கிட்டத்தட்ட 300-400 பேர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த 300-400 பேர்னாலையும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண முடியுதா? 300-400 பேருக்குமே அந்த வித்தைகளை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
அவர்களுடைய தகவல்களை வாங்கி அதுக்கப்புறம் தெய்வத்திட்ட உத்தரவு கேட்டு இவங்களுக்கு இருக்கா இல்லையா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ஞ்ச பிறகு தான் அவங்கள பயிற்சி வகுப்புக்கே இணைக்கிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு இந்த மாந்திரீக பயிற்சி மாந்திரீகம் சம்மந்தப்பட்டு என்ன இருக்குது அப்படின்னா, யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் நினச்சவங்க படிக்கலாம், நினச்சவங்களுக்கு இந்த தேவதைகள் வரும், நினச்சவங்களுக்கு இந்த வெத்த கைகூடிடும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கும் நிறைய இலவச பயிற்சி வகுப்புகளுக்கும் நிறைய குட்டிச்சாத்தான் குரலி எச்சினி மோகினின்னு எங்கெல்லாம் இலவசமாக கிடைக்குதோ எங்கெல்லாம் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைவாக கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் வெற்றி அடைகிறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வெற்றி அடைகிறாங்களா? இத்தனை பயிற்சி வகுப்புகள் நடக்குது, இத்தனை பயிற்சிகளுக்கு போகிறாங்க. ஆனால் எந்த நபர் நான் வெற்றி அடைஞ்சேன், இதை வச்சு நான் தொழில் பார்த்துட்ருக்கேன், இதன் மூலமாக தான் நான் முழுமையாக வித்தைகளை கற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுது? விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னமோ இது உலகத்தில் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தெய்வங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு நபர் மருத்துவர் ஆகிறோம், வைத்தியர் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் அந்த நபருக்கு அந்த வாய்ப்பு ஏதாவது ஒரு மூலமாக கிடைச்சி அந்த நபர் வைத்தியராகி தன்னை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற விதி இருந்துச்சுன்னா முழுமையாக அது நடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வைத்தியராகணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் மாந்திரீக கலையும். இன்னென்ன நபர்கள் தெய்வங்களால் தேவதைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அதற்கு அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் முழுமையான ஒரு மாந்திரீகனாக மாற முடியும். அரைகுறையாக பல வகுப்புகளுக்கு போய் 1000 விஷயங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை ப்ராக்டிஸில் அனுபவத்தில் பண்ணி பார்க்கும்போது அது நடக்கணும், சித்தி ஆகணும், தெய்வங்கள் சித்தி ஆகணும். இல்லை அவங்க கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு நபருக்கு கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கணும். ஆனால் இங்கே எத்தனை பயிற்சி வகுப்புகளுக்கு போனவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்குது? எத்தனை பேர்த்துக்கு இதை படித்த எத்தனை பேர் இதை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா அரைகுறை விஷயங்கள் என்றைக்குமே உதவாது. மாந்திரீகத்தில் அரைகுறை விஷயங்கள் என்றைக்குமே ஆபத்தானவை. ஏன்னா மாந்திரீகம் அப்படிங்கிறது பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதற்கு தகுந்த வழிகாட்டுதல், குருவுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், குல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், தான் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய அந்த பாதுகாப்பு, இதெல்லாம் இல்லாமல் ஒருவனால் மாந்திரீகம் செய்ய முடியாது. ஆனால் இதை எதையுமே சொல்கிறது கிடையாது. மக்களுக்கு என்ன மனசுக்குள்ள கருத்துக்களை புகுத்தப்பட்டிருக்கு இந்த சோஷியல் மீடியாக்களால் அப்படின்னா, ஒரு பயிற்சி வகுப்பு போனால் பிடிஎஃப் புத்தகம் கொடுக்கணும், அதில் ஒரு 10-15 சக்கரம் இருக்கணும், அதே மாதிரி சந்தேகம்னா கேட்டுக்கணும், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பணும். இதுதான் மாந்திரீக பயிற்சின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது முழுமையான மாந்திரீக பயிற்சி அல்ல. ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனுக்கு மாந்திரீக கலையை கற்றுக் கொடுக்கணும்னா அவனுடைய மொத்த அமைப்புகளையும் அலசி ஆராய்ஞ்சு அவனுக்கு என்ன கொடுக்கணும், என்ன தெய்வம் வரும், என்ன தேவதை வரும், எந்தெந்த விஷயங்கள் இவனுக்கு சித்தி ஆகும், இவனுக்கு பாதுகாப்புக்கு என்ன கொடுக்கணும், இவனுடைய கர்மங்களை கழிக்கிறதுக்கான வழியாக எதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற மொத்த விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அவனை வழிநடத்தி செல்பவன் தான் உண்மையான குரு. மற்றபடி இந்த பிடிஎஃப் தாங்க, அதே மாதிரி பிடிஎஃப் பார்த்து படித்தேன், புத்தகத்தை பார்த்து படித்தேன், 10 கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே சித்தி ஆகலை, நான் அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு புலம்பக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய 90% மக்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், எனக்கு எதுவுமே பலிக்கலை, நிறைய இடங்களை பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே சித்தி ஆகலை, என்னால் மாந்திரிக தொழிலை எடுத்து செய்ய முடியல, அப்படியே செஞ்சாலும் அந்த தொழிலில் நிலைக்க முடியல, யாரோ என்னை கட்டிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு வருவாங்க. ஆனால் அவங்களுடைய விஷயத்தை மொத்தமாக எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மாந்திரீக கலை அப்படிங்கிறது முழுமையாக பிராப்தம் கொண்ட நபர்கள், இன்ன குருவால் இந்த இடத்துல இந்த தெய்வ தேவதைகள் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் மாந்திரீகம் தொடக்கமாகும். இந்த தொடக்கமாகிற விஷயம் இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை காலத்தில் இவனுக்கு சித்தி நிலை கிடைக்கும். இந்த சித்தி நிலையை வச்சு தனக்கும் தன்னுடைய நம்பி வரக்கூடிய மக்களுக்கும் இவன் நன்மை செய்வான் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டுமே அதற்கான வழி பிறக்கும். உண்மையான குருமார்கள் கிடைப்பாங்க, உண்மையான தெய்வ சித்து கிடைக்கும், அந்த தெய்வத்தை வச்சு செய்யக்கூடிய காரியங்கள் பலிதமாகும். அது இல்லாமல் சும்மா விளம்பரத்தை பார்த்துட்டு தேடுறேன், விளம்பரத்தை பார்த்துட்டு போனேன், அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொன்னாங்க அதனால் போனேன், தேடல்கள் இருக்கும். எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் தேடல் அப்படிங்கிறது ஒரு உந்துதல்.
ஒரு தெய்வத்தை தேடணும், தேவதையை தேடணும், தனக்கான விஷயத்தை தேடணும் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தேடல் எல்லாமே முழுமை பெறுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே முழுமை பெறும்.